ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. ஆக்சுவலாக நேற்று ஒரு டாபிக் போட்டிருந்தேன், ஆன்மீக தகவல் படி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்ன சிஸ்டர் இவ்வளோ டிப்ஸு கொடுக்குறீங்க, இவ்வளோ டாக்டர் பார்க்குறோம், இவ்வளோ டேப்லெட் சாப்பிட்றோம், ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் என்னை ரொம்ப டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி எப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன கார்டை மாற்றி பாருங்கள், கிழக்கமாக உட்காந்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் அப்படின்லாம் சொல்லி என்னை ரொம்ப டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்சனலாக என்கிட்ட பேசலாம். ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு முழுக்க நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்க கேட்டது கரெக்டு தான். இவ்வளோ டேப்லெட்டு, இவ்வளோ டிப்ஸு, இவ்வளோ நம்ம ரெமெடிஸ் எடுக்கிறோம், அதுக்கெல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகாது. கிழக்கமாக உட்காந்து பார்க்கறதில்ல, பிரம்ம முகூர்த்தத்தில் பார்க்கறதில்ல, கார்டோட பிராண்டை மாற்றி பார்க்கறதில்ல. ஸோ இதில் எப்படி சிஸ்டர் ஒரு ராகு காலத்தில் செக் பண்ணாதீங்க, நல்ல நேரத்தில் செக் பண்ணுங்கள், நல்ல நாளில் ஹாஸ்பிட்டல் போங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் எப்படி சிஸ்டர் நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்மள மீறின ஒரு சக்தி இருக்குன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளால் காற்றை பார்க்க முடியல, கரண்ட்டை பார்க்க முடியல, அதே மாதிரி தான் ஒரு தெய்வம்ன்றது ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்புன்றது ஒரு விஷயம் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம கண்ணால் பார்த்ததில்லை, ஆனால் அந்த பாசிட்டிவ் வைப்பை உணர முடியுது. நம்ம ஒரு கோவிலுக்கு உள்ளர போனோன்னே நம்மளுக்கு மன அமைதி ஆகுதில்ல. ஏன் மன அமைதி ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அங்கே வரவங்க எல்லாருமே அவங்கவுங்களோட கஷ்டத்தை விட்டுட்டு மைண்டு, அப்பா நம்ம சாமிகிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டோம், ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அந்த கஷ்டம்லாம் தீந்துருன்ற ஒரு மன அமைதி இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட எல்லார்ட்டுமே பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஸ்லிப்பரை ஏன் வெளியே கழட்டுறோம்? ஸோ ஸ்லிப்பரை வெளியே ஸ்லிப்பர் எல்லா இடத்துலையும் கண்டதை போயிட்டு மிதிச்சுட்டு வருது. அது எல்லாமே உள்ளே வராமல் சுத்தபத்தமான இடம். ஸோ சுத்தமான இடம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் வைப்பு ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம வீட்டை ஏன் சுத்தபத்தமாக வச்சுக்கணும், அப்படின்னா தான் லக்ஷ்மி வரும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் வைப்பு வரும். கல்லுப்பு போட்டு வீடை தொடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல்லுப்புன்றது ஒரு செல்வத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ அந்த கல்லுப்பு போட்டு நம்ம வீடை தொடக்கிறப்ப நம்மளுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பு ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு லெமனை நம்ம கையில் எப்பவுமே வச்சுட்டு இருக்கப்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பு. நம்ம எங்கேயாவது வெளியே போனால் ஏன் லெமனை டயர் கடியில் வச்சு ஏற்றுறோம்? ஸோ அது ஒரு காவை கொடுக்குற மாதிரி. நம்ம போகிற இடத்துக்கு பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். ஸோ அதுக்கு பதிலாக அந்த எலுமிச்சம்பழத்தை நசுக்கிக்கிறோம். ஸோ எங்களுக்கு எதுவும் ஆகாமல் அந்த எலுமிச்சம்பழத்தோட அந்த இது போயிடணும் அப்படின்றதுக்காக எலுமிச்சம்பழம் வச்சு நசுக்கிறது. ஒரு லெமனை சாமி முன்னாடி வச்ச லெமனை ஏன் கூடவே எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம சாமியை நம்மளை கூட வர மாதிரி அப்படின்றதுக்காக தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நானும் அந்த வீடியோவில் சொன்னேன், இது மூட நம்பிக்கை தான், ஆனால் அந்த நம்புறதுல தப்பு இல்லையே அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ அதனால் நீங்கள் காசு பணம் இறைக்க போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பண்ணுறத கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கள். எப்போ வேணாலும் பண்ணலாம். எனக்கு 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணாதான், செக் பண்ணாதான் பாசிட்டிவ் வருமா? ஏன் சாயந்தரம் பண்ணால் பாசிட்டிவ் வரதா, ராகு காலத்தில் பண்ணால் பாசிட்டிவ் வரதா? சரி, எதுக்காக விடிகாலம் செக் பண்ணுங்கிறது? நம்ம சயின்டிஃபிக்காக வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு யூரின், நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு யூரினில் 4 to 6 செக் பண்ணால் நம்மளுக்கு பாசிட்டிவ் வரும்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதை தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு பெரியவங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஸோ 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செக் பண்ணுறப்ப பாசிட்டிவ் வரும். எதனாலனா அது ஃபஸ்ட்டு யூரின், சயின்டிஃபிக்காக அதான் ரீசன். ஸோ அதே போல் கார்டு ஏன் மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கார்டில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும், அதாவது கார்டு டிஃபெக்டாக இருந்தாலுமே வேற ஒரு கார்டு மாற்றுறப்ப அந்த கார்டில் கரெக்டான ரிசல்ட், அதாவது நீங்கள் ப்ரெக்னென்ட் தான், அதில் ஃபேக் ரிசல்ட் காட்டியிருக்கலாம். மேபி பை மிஸ்டேக்லி ஃபேக் ரிசல்ட் காட்டியிருக்கலாம். அடுத்த கார்டு மாற்றுறப்ப உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் காட்டியிருக்கலாம். ஸோ எல்லாமே ஒவ்வொரு ரீசன் தான். கிழக்கமாக உட்காந்து ஏன் பாருங்க, அப்படி எங்கே வேணுமாலும் உட்காந்து பார்க்க போகிறீங்க. ஒரு சாமி முன்னாடி கிழக்கமாக உட்காந்து பார்க்கறதுல ஒரு மனசு, ஒரு திருப்தி, ஒரு பாசிட்டிவ் வைப்பு, உங்களோட வைப்பை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் இறங்கும். ஸோ உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் வைப் இறங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஸோ எல்லாமே மூட நம்பிக்கை தான், இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஒவ்வொரு மூட நம்பிக்கைக்குமே ஒவ்வொரு ரீசன் நம்ம பெரியவங்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணதுக்காக நான் ரிப்ளை தான் இந்த வீடியோ. இதை பார்க்குறப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை ஆன்மீக முறைப்படி மாற்றுறதுல தப்பு இல்லைன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை மேலும் எனக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி தான் பேசணும் அப்படின்றது கிடையாது.
ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இந்த டாப்பிக்கில் வீடியோ போடுங்க சிஸ்டர்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி வந்து 60 டேஸ் தள்ளி போயிருக்கு, ஆனால் எனக்கு பீரியட் ஆகலை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கான டாப்பிக்கான உங்களோட டவுட்ஸுக்கான டாப்பிக்கை நான் டைட்டிலாக எடுத்து வீடியோவாக போடுவேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதமே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.